கோவை மாவட்டம் சின்னார்பதி அருகே விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டது. ஆழியாரை அடுத்த நவமலை மலைவாழ் குடியிருப்பு பகுதியில் இருந்து நேற்று காலை 6 பெண்கள் உள்ளிட்ட 22 பேர் பொள்ளாச்சி அருகே காட்டம்பட்டி பகுதியில் நடைபெறும் BAP பாசன கால்வாய் பணிக்காக சரக்கு வாகனத்தில் அழைத்து செல்லப்பட்டனர். சின்னார்பதி அருகே வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் ராணி, திலகராஜ், சஞ்சய் ஆகிய 3 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 19 பேர் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டதன் அடிப்படையில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி, மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஆகியோர் நேரில் வழங்கினர். மேலும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமுற்றவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், விதிமுறைகளை மீறி சரக்கு வாகனங்களில் தொழிலாளர்களை ஏற்றிச் செல்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். கூடுதல் லேபர்ஸ் ஒர்க்கர்ஸ் வண்டியில் எடுத்து போகுது ஆய்வு செஞ்சுட்டு அதுக்குண்டான நடவடிக்கை துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அதிகாரிகளுக்கு நம்ம உத்தரவிட்டு அதுக்குண்டான ஆய்வு பண்ணுறதுக்கு உண்டான டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அந்தந்த பகுதிகள் எங்கெங்கே இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அந்த ஏரியா முழுமையாக ஆய்வு பண்ண சொல்லுவோம்.